வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம விஜய் நடித்த கோட் படத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோடைய கதையை நம்ம அந்த கதையோட சுருக்கத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 2008ஆம் ஆண்டு கன்யாவில் MS காந்தி மற்றும் அவரது அணியின் சுனில், தியாகராஜன், கல்யாண சுந்தரம் மற்றும் அஜய் கவுந்தன் ஆகியோர் கொண்ட சிறப்பு பயங்கரவாத எதிர்ப்பு படைங்க SATS பயங்கரவாதி ஓமரிடமிருந்து யூரேனியத்தை பிரித்தெடுக்க அவரை தடுத்து நிறுத்துகிறதுங்க. தேசத்தில் துரோக குற்றம் சாட்டப்பட்ட பின்னர் தலைமறைவாக இருக்கும் அவர்களின் முன்னாள் ராஜீவ் மேனன் அதே அறையில் இருக்கிறாருங்க. மேனன் உட்பட விமானத்தில் இருந்த அனைவரும் இறந்து விட்டதாக நம்பி அவர்கள் மேனனிடம் யூரேனியத்தை மீட்டு அவர் பயணித்த ரயிலை அளிக்கிறார்கள். டெல்லிக்கு திரும்பிய அந்த குழு ஒரு சுற்றுலா நிறுவனத்தின் ஊழியராக ரகசியமாக வாழ்கிறாருங்க. அவர்கள் உண்மையான வேலைகளை அவர்களின் குடும்பங்களிலிருந்து மறைக்குதுங்க. காந்தி கர்ப்பிணியாக இருக்கும் தனது மனைவியை அனுராதா மனு மற்றும் அவர்களின் 5 வயது மகன் ஜீவனுடன் வசிக்கிறாருங்க. பாங்காங்கில் ஒரு புதிய பணி ஒதுக்கப்படும்போது காந்தி தனது குடும்பத்தினரை அழைத்து சென்று அணுவின் துரோக சந்தேகங்களை போக்கிறாங்க. பணியை முடித்த பிறகு காந்தியும் அவரது குடும்பத்தினரும் தாக்கப்படுகிறார்கள். இதனால் அணுவுக்கு பிரசவ வலி ஏற்படுதுங்க. ஜீவன் மர்மமான முறையில் காணாமல் போகிறாருங்க. ஜீவனுடையது என்று நம்பப்படும் ஒரு எரிந்த உடலை போலீசார் கண்டுபிடித்து காந்தி மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள். அணு ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்தாருங்க. ஆனால் தூக்கத்தால் காந்தியிடம் பேசுவதை நிறுத்துகிறார்கள். 2024 வாக்கில் காந்தி SATS-ஐ விட்டு வெளியேற சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் குடியேற்ற அதிகாரியாக பணிபுரிகிறாருங்க. அவர் அணுவும் தனித்தனியாக வசிக்கிறார்கள். மேலும் அவர்களின் மகள் ஜீவிதா அணுவுடன் வசிக்கிறாருங்க. கல்யாணி ஆலோசனையின் பேரில் காந்தி முன்னாள் முதலாளி நசீர் மீண்டும் திறக்கப்பட்ட இந்திய துரோகத்தில் புதிய அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க மாஸ்கோவிற்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். தயக்கமாக இருந்தாலும் காந்தி ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவர் அங்கு இருந்தபோது தூதரகம் ஒரு கும்பலால் தாக்கப்படுகிறதுங்க. காந்தி அவர்களை எதிர்த்து போராடுகிறார். தாக்குதல் நடத்தியவர்களில் ஒருவரான இளம்போலியான நபரை கண்டு அதிர்ச்சியடைகிறார். அது ஜீவன் என்பதை அவர் உணர்ந்து தாக்குதலுக்கு நடத்தியவர்களை தடுக்க அவர் உதவிய போது இதை உறுதிப்படுத்துகிறார். அவர்கள் சென்னைக்கு திரும்புகிறார்கள். குடும்பம் மீண்டும் இணைகிறதுங்க. அணு மீண்டும் காந்தியிடம் பேச தொடங்குகிறார். சென்னை மெட்ரோ நிலையத்தில் அவசர கூட்டத்திற்கு நசீர் காந்தியை அழைக்கிறாருங்க. தகவல் மிகவும் ரகசியமானது. அதை தொலைபேசியில் சொல்ல முடியாது என்று கூறுகிறார். முகமூடி அணிந்த ஒருவர் நசீரை தாக்குகிறார். தாக்கியவரை எதிர்த்து போராட காந்தி சரியான நேரத்தில் வருகிறார். ஆனால் முகமூடி அணிந்த நபர் நசீரை கொள்கிறார். முகமூடி அணிந்த நபர் பின்னர் ஜீவன் என்பது தெரிய வருகிறது. மேலும் காந்தி கொலையாளி கண்டுபிடித்து நசீரின் மரணத்திற்கு பழிவாங்குவதாக சபதம் செய்கிறார். தங்கள் நிறுவனத்திற்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் முயற்சிப்பது யார் என்பதை கண்டறிய காந்தி SATS திரும்புகிறார். மாஸ்கோவை சேர்ந்த ஜீவன் மற்றும் அவரது கும்பல் பற்றிய அனைத்து தகவல்களும் நசீரின் தொலைபேசியில் உள்ளன. ஜீவனின் கூட்டாளி ஷா மெட்ரோ நிலையத்தில் நசீர் தொலைபேசியை விட்டு சென்றபோது நசீரிடமிருந்து தொலைபேசியை பறித்தார். ஆனால் தொலைபேசி காணாமல் போனதாக ஷா ஜீவனிடம் தெரிவிக்கிறார். ஜீவன் இவ்வளவு காலமாக மேனனுக்காக வேலை செய்து வருவதாக காந்தியின் குடும்பத்திற்கு ஒரு காரணத்திற்காக வந்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. 2008ஆம் ஆண்டு ரயில் குண்டுவெடிப்பில் மேனன் ஊறி பிழைத்தார். ஆனால் அந்த சம்பவத்தில் தனது மனைவி மற்றும் குழந்தைகளை இழந்தார் என்பது தெரிய வந்துள்ளது.
பழிவாங்க நோக்கில் காந்தியை பாங்காயிற்கு கண்டுபிடித்து ஜீவனை கடத்தி ஒரு சிறுவர் காப்பகத்தில் அடைத்து அவருக்குள் பயத்தை ஏற்படுத்தினார். பின்னர் அந்த வசதியின் உறுப்பினர்களை கொன்று ஜீவனின் நம்பிக்கையை பெற்று அவரது இறந்த மகனின் பெயரை சஞ்சய் என்று மறுபெயரிட்டு ஜீவனை மீட்டெடுத்தார். மேனனால் சுழற்சி செய்யப்பட்டு ஜீவன் தனது குடும்பத்தின் மரணங்களுக்கு காந்திதான் காரணம் என்று நம்ப தொடங்கினார். இந்த வெறுப்பால் தூண்டப்பட்ட ஜீவன் மேனனுக்கும் காந்தி மீதான பழிவாங்கலுக்கு தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். டைமண்ட் பாபு என்ற திருடன் முக்கிய ஆதாரங்களை கொண்டு நசீரின் தொலைபேசியை திருடுகிறான். காந்தி அதை வாங்க முயற்சிக்கிறான். ஆனால் ஜீவன் தலையிடுகிறான். அஜய் ஜீவனை தடுக்க முயற்சிக்கிறான். ஆனால் கொலை செய்யப்படுகிறான். அப்துல் மற்றும் மேனின் கைது ஜீவனை நீதியை கடத்த தூண்டுகிறது. அவர்களை விடுவிக்க சுனிலை மிரட்டுகிறான். கல்யாண காந்தியை விடுவிக்க கோருகிறான். ஜீவன் ஸ்ரீநீதியின் தொண்டையை அறுத்தத்தை சுனில் காட்சியாக கொண்டு கல்யாணம் அவர்களை விடுவிக்க கோருகிறான். அவன் அவ்வாறு செய்கிறான். அவர்கள் அந்த இடத்தை அடைந்த பிறகு கல்யாணம் அவளை மூச்சு தின்னடித்து அவளது முக்கிய காட்சியாக மாறுவதை தடுக்கிறான். அவன் மேனனுடன் எப்போது வேலை செய்து வருவதை வெளிப்படுத்துகிறான். தனது மகளின் மரணத்தால் மனமுடிந்த சுனில் கொலையாளி யார் என்பதை கண்டுபிடித்தவுடன் பழி வாங்குவதாக சபதம் செய்கிறான். ஷாவை கண்டுபிடிக்கும் போது காந்தி தற்செயலாக ஜீவனை கண்டுபிடித்து கைது செய்கிறான். விசாரணையின் போது அவர் சுனில் துப்பாக்கியை பறிமுதல் செய்கிறான். அவரை கொன்றுவிடுகிறார். காந்தியை அவரை வெளியே அழைத்து செல்ல வற்புறுத்துகிறார். ஜீவன் தப்பிக்க அனுமதிக்கிறார். இருப்பினும் சுனில் உயிரோடு இருப்பது தெரிய வருகிறது. கல்யாணம் கொள்கிறார். மேனன் அணுவை கடத்தி அது காந்தியின் சுழற்சி என்று தெரியாமல் குண்டுவீச்சு திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். குண்டுவெடிப்பை தடுக்க ஜீவனுடன் பேச்சுவார்த்தை நடத்த காந்தி மேனன் கைது செய்து எம்எல்ஏ சிதம்பரம் மைதானத்திற்கு அழைத்து வருகிறார். ஜீவன் மைதானத்தில் பல குண்டுகளை வெடிக்க செய்து காந்தியை தேசத்து துரோகம் குற்றச்சாட்டு திட்டமிடுகிறார். காந்தி தனது மைத்துனர் சீனு மற்றும் ஜீதாவின் உதவியுடன் வெடிப்பை தடுக்கிறார். ஜீவன் ஜீதாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுக்கும்போது காந்தி அவரை கொன்றுவிடுகிறார். ஜீவன் என்பது உண்மையான ஜீவனால் உருவாக்கப்பட்ட ஒரு குளோன் என்பது பின்னர் தெரிய வந்துள்ளது. அவர் இன்னும் சஞ்சய் என்று அழைக்கப்படுகிறார். அவர் காந்தியை குறிவைக்க மேலும் குளோன்களை உருவாக்கியுள்ளார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கணும்? குபேரா திரையரசு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த திரைப்படம் இயக்குனர் சேகர் கமுலா இயக்கியுள்ளாங்க. இதோடைய டைரக்டர் தனுஷ், நாகார்ஜுனா, ரஷ்மிகா மந்தனா, ஜிம் ஷார்ப் ஆகியோர் இதில் வந்து இணைந்து நடிச்சுக்கிறாருங்க. இப்படம் வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளாருங்க. ரசிகர்கள் மாபெரும் எதிர்பார்ப்பில் விளையாடுகள் குபேரா படம் பார்க்கலாங்க. பல லட்சம் கோடி மதிப்பிலான எண்ணெய் மற்றும் எரிவாயு ஒப்பந்தத்தை கைப்பற்ற நினைக்கிறாருங்க. குளோபல் நிறுவனத்தை நடத்துவ தொழிலதிபர் நீரஜ் இந்த ஒப்பந்தம் வேண்டுமென்றால் 1,00,000 கோடி தனக்கு தர வேண்டும் என்ற ஏற்பாடு செய்கிறார். ஆனால் இதில் தனது நிறுவனமோ அல்லது தனது பெயரை அடிப்படக்கூடாது என்பதால் நாகார்ஜுன மூலம் அதை செய்ய திட்டமிடுகிறார். அது வந்து நிரட்சிங்க. அரசாங்கத்தின் நேர்மையான வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்த நாகார்ஜுனா தான் செய்யாத தவறுக்காக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கிறாருங்க. 7 ஆண்டுகள் சிறை தண்டனை அவருக்கு விதிக்கப்படுகிறதுங்க. தான் நம்பிய அரசாங்கம் தனக்கு கை கொடுக்கவில்லை என்பதால் இனி நேர்மையான பாதையில் பயணிக்க வேண்டாம் என நீரஜ் உடன் இணைக்கிறாருங்க நாகார்ஜுனா. 1,00,000 கோடியில் 50,000 கோடி கருப்பு பணமாகவும் மீதமுள்ள வெள்ளை பணமாகவும் தர வேண்டும் என்று இதில் இருந்து நீரஜ் நிறுவனம் சம்பந்தம் ஆகக்கூடாது என்று என்பதால் பினாமி மூலம் இதை செய்ய முடிவு எடுக்க நாகார்ஜுனா வெவ்வேறு மாடுகளில் இருந்து 4 பிச்சைக்காரர்களை தேர்ந்தெடுக்கிறாருங்க.
அவர்கள் பெயரை புதிய நிறுவனங்களை தொடங்கி ஒவ்வொரு நபரின் பெயர் மூலம் 10,000 கோடி வருவது நடக்கிறதா. ஆனால் பணம் கைமாறிய பின் அந்த பிச்சைக்காரர்களை கொன்று விடுகிறார்கள். இப்படி இருக்க ஒரு கட்டத்தில் இது தனுஷுக்கு தெரிய வருகிறதுங்க. இதன் பின் அந்த இடத்தில் இருந்த தனுஷு தப்பிச் செல்ல அவர் பெயரில் உள்ள கணக்கில் 10,000 கோடி உள்ளது என்று தனுஷு இல்லை செய்ய முடியாது என்பதால் ஊர் முழுவதும் சல்லடை போட்டு தனுஷை தேடுகிறார். இந்த சமயத்தில் தான் ரஷ்மிகாவை சந்திக்கிறார்கள் தனுஷ். இதன் பின் என்ன நடந்தது என்பதை படத்தின் மீதி கதை பார்க்கலாங்க. தேவா என்கிற கதாபாத்திரத்தில் இப்படத்தில் தனுஷ் நடித்துள்ளாருங்க. ஹீரோவாக தனுஷ் நடித்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து நாம் முழுமையாக தேவாவுடன் பயணிக்க செய்துவிடுவோம். அந்த அளவுக்கு சிறப்பான நடப்பு வெளிப்படுத்தி உள்ளார்கள் தனுஷ். கதாநாயகர் ரஷ்மிகா மந்தாவின் நடிப்புக்கு தீனி போடும் வகையில் இறுதியாக ஒரு படம் அமைந்துள்ளதுங்க என்றால் அது இது குபேரதான். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு பின் ரஷ்மிகாவின் கதாபாத்திரம் என்ட்ரி கொடுத்தாலும் தனக்கு கிடைத்த ஒவ்வொரு காட்சியிலும் ஸ்கோர் செய்துள்ளார். அதற்கு பாராட்டுகள். இப்படத்தின் ஆரம்பத்தில் இருந்து கிளைமேக்ஸ் வரை தனுஷுக்கு இணையாக இப்படத்தை செய்து தனது தோளில் சுமந்து செல்கிறார் நாகார்ஜுனா. நேர்மைக்கும் அநீதிக்கும் இடையே சிக்கிக் கொண்டு தவிப்பை தனது நடிப்பில் காட்டிய விதம் நன்றாக இருந்ததுங்க. அதேபோல் வில்லனாக நடித்த ஜிம் ஷார்ப் நடிப்பு ரசிக்கும்படியாக இருந்ததுங்க. இயக்குனர் சேகர் கமுலா எடுத்துக்கொண்ட கதைகளம் சிறப்பு. அதை அனைவருக்கும் பிடிக்கும் படி திரையில் வழங்கிய விதமும் அருமையாக இருந்ததுங்க. ஆனால் அந்த படத்தின் நீளம் மற்றும் செழிப்பை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக முதல் பாதி திரைக்கதை மெதுவாக செல்கிறதுங்க. எடிட்டிங் இப்படத்தை காப்பாற்றியுள்ளதுங்க என்று பார்த்தாலும் ஒரு சில இடங்களில் எடிட்டிங் இன்னும் கூட நன்றாக இருந்திருக்கலாம் என தோன்றுகிறதுங்க. படத்தின் மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்றால் அது இறுதி 40 நிமிடங்கள் தான். வில்லனை வைத்து தனுஷ் ஆடிய ஆட்டம் வேறு லெவலுங்க. அதிலும் வில்லனை பிச்சை எடுக்க வைத்த விதம் திரைகளில் கைத்தட்டலை சொந்தமாக்கிடுங்க. பணக்கார அதிகாரத்தில் உள்ளவனுக்கு மட்டுமே இந்த உலகம் சொந்தமல்ல, யாசகம் கேட்பவர்களுக்கும் மனிதர்கள் தான் அவர்களுக்கு இந்த உலகம் சொந்தம்தான் என திரைக்கதையில் காட்டிய விதம் அருமை. ஆனால் கிளைமேக்ஸ் இன்னும் அழுத்தமாக இருந்திருக்கலாம். தேவி ஸ்ரீ பிரசாந்தின் பாடல்கள் படத்தோடு ஒன்றிய போகிறது ரசிக்கும்படியாக இருந்தன. பின்னணி இசை பல இடங்களில் நன்றாக இருந்தது. ஆனால் ஒரு சில இடங்களில் இந்த காட்சிக்கு இப்படி ஒரு பின்னணி இசையா என யோசிக்க வைக்கிறதுங்க. ஒளிப்பதிவு படத்திற்கு மிகப்பெரிய படமுங்க. ப்ளஸ் பாயிண்ட் ஒன்றா தனுஷ், ரஷ்மிகா, நாகார்ஜுனா மற்றும் ஜிம் ஷார்ப் நடிப்பு. 2ஆம் பகுதி குறிப்பாக படத்தின் கடைசி 40 நிமிடங்கள். அடுத்து நம்ம எந்த படத்தை பார்க்கணும்னா மெட்ராஸ் மேட்னி திரைவிமர்சனம் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் சினிமாவில் பெரிய பட்ஜெட் படங்களை விட சிறு பட்ஜெட் படங்கள் தான் கவனம் பெற்று ரசிகர்களின் மனதை கவர்கிறது. அந்த வகையில் இன்று வெளிவந்துள்ள கார்த்திகேயன் மணி இயக்கத்தில் சத்யராஜ், காளி, வெங்கட் ரோஷினி நடிப்பில் மெட்ராஸ் மேட்னி எப்படி படமாக்கப்பட்டுள்ளதுங்க. இந்த படத்தோட விரிவாக்குங்க. சத்யராஜ் ஒரு எழுத்தாளருங்க. அவர் எப்போதும் லெவலியோ யோசிக்க ஒரு பெண் மூலம் சாதாரண மக்கள் பற்றி எழுதுங்கள், அதுதான் பெரிய ரீச் கிடைக்கும் என ஒரு அறிவுரை வருகிறதுங்க. அதை ஏற்று உடனே ஒரு பாரில் காளி வெங்கட்டை சந்தித்து அவர் கதையை கேட்கிறார். காளி வெங்கட் ஒரு ஆட்டோ ஓட்டி அதில் கிடைக்கும் சிறு வருமானத்தை வைத்துதான் மகளை எப்படியாவது பெரிய ஆக்க வேண்டும் என்று போராடுகிறாருங்க. இது மகள் ரோஷினி. ஒரு நல்ல வேலை இருந்தாலும் திருமணத்திற்கு 5 லட்சம் ரூபாய் நம் பக்கத்தில் கொடுக்க வேண்டும் என காளி வெங்கட் நினைக்கிறாருங்க.
அதே நேரத்தில் மகன் இன்ஜினியரிங் படிக்க வைக்க பணம் வேண்டுமென ஒரு போராட்டம் தொடங்க இதையெல்லாம் அவரை எங்கு கொண்டு சென்றது? ஏன் குடிக்கவே குடிக்காத காளி வெங்கட் பார் வரை வந்தார் என்ற உணர்வுபூர்வமான கதையோட்டமே இந்த மெட்ராஸ் மீட்டிங்க. காளி வெங்கட் தமிழ் சினிமாவிற்கு கிடைத்த பொக்கிஷம். ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையை அப்படியே நம் கண் முன்பே வாழ்ந்து கட்டியுள்ளார். ஒரு அப்பாவாக தன் பிள்ளைகளுக்கு இரவு பகல் பாராமல் உழைத்து ஒரு கட்டத்தில் பாசமான அப்பாவாக இருந்தால் மட்டுமே போதாது, பொறுப்பான அப்பாவாக இருக்கும் என்று உழைந்த பேசுமிடம் எல்லாம் தான் நடிப்பால் எல்லாரையும் கலங்க வைக்கிறதுங்க. ஒரு மிடில் கிளாஸில் என்ன அட்வென்ச்சர் இருக்க போகிறது என்று சத்யராஜ் கதை கேட்க ஆரம்பிக்க காளியின் மகன் நல்ல மதிப்பெண் எடுத்து நல்ல காலேஜ் போக வேண்டும் என்று இருக்க, அப்போ ஒரு கோலை என்று நினைத்து கொண்டே இருக்க, ஆனால் தன்னை ஒரு ஆளாக்க குப்பை வரைக்கும் அள்ளி உள்ளாருங்க. என தன் அப்பாவால் மோசமான நிலைக்கு சென்ற ஒருவன் சொல்லி தெரிய வரும் இடத்தில் அப்பாவை நினைத்து பெருமிதம் கொள்வது என படம் முழுவதும் நிறைய எமோஷனல் டச்சுங்க. அதோடு மகளாக ரோசினிங்க. ஜாதி கலர் என சென்ற சமூகம் ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறது? அவள் படித்து பெரிய இடத்தில் வேலை செய்தாலும் பெண் பார்க்கும்போது அவள் படும் கஷ்டம், அதையும் தாண்டி தன் மேனேஜர் அர்ச்சனால் மூலம் இந்த கல்யாணம் எல்லாம் தேவை என்றும் நினைக்கும் இடமெல்லாம் இந்த காலம் பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தானுங்க. வாழ்நாளில் சமயக்கட்டை மட்டுமே பார்த்து அந்த காளி வெங்கட் மனைவி கூட படிக்காத ஆணிடம் வாழ்வதே என்று சொல்லுமிடம் சபாசுங்க. இதை தாண்டி ஊறுகாய் விற்பவர் சேட்டு டிரைவிங் சொல்லி கொடுக்கும் மரிஜம் ஜார்ஜ், பச்சமந்தி ப்ரோம் ராமர், ஈபியில் வேலை பார்க்கும் பூமர் அங்கில் என அனைவருமே அவர்கள் கதாபாத்திரங்களை வாழ்ந்துள்ளார். டெக்னிக்கலாகவும் இசை ஒளிப்பதிவு அருமைங்க. இத்தனை ப்ளஸ் குவிந்து இருந்தாலும் இந்த படம் பல இடங்களிலும் ஒரு டாக்குமெண்ட்ரி பாணியிலேயே செல்வது அனைத்து தரப்பு ரசிகர்களுக்கான படம் என்று தெரிகிறதுங்க. அடுத்து நம்ம படத்தை பார்க்குற படம் ஜின் த பெட். படத்தை நீங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் டைட்டில் வின்னர் முகேன் நடிப்பில் டிஆர் பாலா இயக்கத்தில் இந்த சம்மரில் குழந்தைகள் கொண்டாடும் படமாக கொடுக்கும் முயற்சித்துள்ளன. இப்படத்தின் கதைக்களம். இப்படத்தில் ஆரம்பத்திலேயே சில வருடங்களுக்கு முன்பு ஒரு ஜீனை ஒரு பெண் உடலில் இருந்து சில மந்திரங்கள் செய்து பிரித்து ஒரு பாக்ஸில் அடைக்கின்றன. கதை அப்படியே தற்போது உள்ள காலகட்டத்திற்கு வருகிறது. முகேன் மலேசியாவில் ஒரு மியூசிக் பேண்ட் வைத்து நடத்தி வருகிறார்கள். அங்கு அவருக்கு காதல் தெளிவு ஏற்பட்டு தமிழகம் திரும்ப முடிவெடுக்க ஒரு காட்சியில் இருந்த ஜின் அடைத்திருக்கும் பெட்டியை பார்க்கிறாருங்க. அந்த பெட்டியில் கை வைத்துமே அவருக்கு 5 லட்சம் பரிசு வர லக்கி என்று நினைத்து அந்த ஜின்னை வீட்டில் வளர்க்க எடுத்து வருகிறாருங்க. ஆனால் இந்த ஜின் முகேன் தவிர அவருடைய கொடுமைத்தன அனைவருக்கும் துன்பத்தை கொடுக்க அந்த ஜீனை ஒரு கட்டத்தில் முகேன் வெளியே தூக்கி வருகிறார்கள். இதனால் அந்த ஜீன் முழு உருவம் பெற பிறகு என்ன ஆனது என்பதை மீதி கதைங்க தெரிய வருவீங்க. இந்த படத்தின் ப்ரமோஷனிலேயே இயக்குனர் ஒரு நடிகர் என்னை அவமானப்படுத்தினார் என பற்ற வைக்க அந்த நடிகர் எஜேஷ் ஐஸ்வர்யா என்ன சொல்ல, அதற்கு எஜேஷ் ஐஸ்வர்யாவும் ஆடா நான் மரியாதையாக தான் நடிக்க முடியாது என வாய்ஸ் நோட் கொடுக்க என பரப்புடனே படம் ரிலீஸ் ஆகியுள்ளது. ஜின் கிட்டத்தட்ட ஒரு குட்டி சாத்தானுங்க. என் கான்செப்ட் கண்டிப்பாக பந்தயம் அடிக்க வேண்டியது கான்செப்ட், ஆனால் அதை எவ்வளவு சொதப்ப முடியுமோ அப்படி எடுத்துள்ளாருங்க. ஜின் முகேன் வீட்டிற்கு வந்தவுடன் எத்தனை திரில் அதில் வீட்டில் அடிக்கும் லூட்டி என கொண்டு போய் இருந்திருக்கலாம். ஆனால்
முகேன் காதல் காட்சிகளை முதல் பாதியை முக்காவாசி வந்து பொறுமையாக சொதிக்கிறது. ஆறுதலை பாலசரவணன் தான் அவர் வரும் காட்சிகள் கொஞ்சம் சிரிக்க வைக்கிறது. அதையும் தாண்டி படத்தில் பலரின் நடிப்பையும் செயற்கை தான். அதிலும் முகேன் அக்காவிற்கு குழந்தையை பிறந்ததும் போல் ஒரு காட்சி குழந்தை இல்லாமலே அவர் வெறுமன குழந்தை இருந்து போதும் போல் நடிக்கிறார்கள் என்பது படத்தை பார்க்கிற குழந்தைகள் கூட தெரிவிந்து விடுங்க. இரண்டாம் பாதியில் தான் ஜீன் மூலம் உருவு பெறுகிறதுங்க. ஆனால் உருவம் பார்த்தால் ஏதோ அரக்கன் பொருள் கொடுத்துள்ளார்கள். அது எப்படி குழந்தைகள் கவரும்? இப்படி பல குறைகளையும் படம் முழுவதும் நிரம்பி வெளியே விவேக்கும் மரவின் செய்வாங்க. அங்கு பணிகளில் முடிந்த பிறகு ஏப்ரல் 21 அன்று புதுடெல்லியில் 2வது அட்டவணை தொடங்கினார். ஆசான், சிலம்பரசன் மற்றும் சுமார் 200 பின்னணி கலைஞர்கள் இடம்பெறும் ஒரு காட்சி ஏப்ரல் 23 அன்று செங்கோட்டைக்கு பின்னால் படமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இரு நடிகர்களும் நாசர் அபிராமி, ஐயாபரி மற்றும் மல்கோத்ரா ஆகியோரோடு சேர்ந்த மே 6ஆம் தேதி வெங்கட் மோச்சன் ஹனுமான் கோவிலில் ஒரு பகுதியை படமாக்கி தொடங்கினார். இது கோடையின் நடுப்பகுதியில் ஏற்படும் வெப்பத்தை தவிர்க்க காலை 6 மணி முதல் காலை 9 மணி வரை 3 மணி நேரம் நீடித்தது. அங்கு படப்பிடிப்பு முடித்த பிறகு ஒரு குறிப்பிட்ட உட்புறம் காட்சியை படமாக்க அவர்கள் பழைய டெல்லிக்கு சென்றனர். கோவில் நடிகர்கள் இடம்பெறும் ஒரு படம் அதே நாளில் சமூக ஊடகங்களில் கசிந்தது. 2 நாட்களுக்கு பிறகு சிலம்பரசன் நடிப்பதை உறுதிப்படுத்தும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தயாரிப்பாளர்கள் வெளியிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மே 12ஆம் தேதி அன்று முடிவடைந்த இந்த அட்டவணையில் சங்கட் மோச்சன் ஹனுமான் கோயில், துக்லக்பாத் கோட்டை மற்றும் பட்டோடி அரண்மனையில் படமாக்கப்பட்டது. 3வது அட்டவணை மே 21 அன்று சென்னையில் தொடங்கியது. இந்த அட்டவணையின் போது சிலம்பரசன் மற்றும் திஷா இடம்பெறும் ஒரு காதல் காட்சி காலை 5 மணி வரை படமாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2 பாடல்கள் காட்சிகள், ஒன்று ஆசான் மற்றும் சிலம்பரசன் இடம்பெறும் டப்பாங்குத்து என்று மற்றொன்று பிறந்தா நடனமாடி திஷா இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. இதில் 4 நாள் ஒத்திகை இருந்தது. ஜூன் தொடக்கத்தில் தயாரிப்பு ஒரு சண்டை காட்சிக்காக புதுச்சேரி விமான நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. ஜூன் 6ஆம் தேதி பாடல் காட்சிக்கு பிறகு ஒரு சிறிய இடைவெளி எடுத்து ஆசான் சிலம்பரசன் மற்றும் அசோக் செல்வனுடன் சேர்ந்து தனது பகுதிகளை மீண்டும் படமாக தொடங்கினார். நடிகர் ஹெலிகாப்டரில் இருந்து குதிக்கும் ஒரு ஸ்டண்ட் செய்தபோது ஜோஜியுடன் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அங்கு அவர் தடுமாறி விழுந்தார். இதனால் இடது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. ஜூன் 13ஆம் தேதி அட்டவணை முடிந்தது. மேலும் ரத்தனம் ஒரே நேரத்தில் நடக்கும் அட்டவணைக்காக ஐரோப்பாவில் தனது ஓய்வு பயணத்தை தொடர்ந்தார். ஜூலை 2024 நிலவரப்படி படத்தின் 50% படப்பிடிப்பு முடிந்துவிட்டது. ஆகஸ்ட் 5ஆம் தேதி படப்பிடிப்பு மீண்டும் சென்னையில் தொடங்கியது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி திரைப்படத்துறையில் ஆசானின் 65வது ஆண்டை ஒட்டி ஆசான் மற்றும் ரத்தம் நடித்த படத்தின் திரைக்கு பின்னால் ஒரு ஸ்டைல் சமூக ஊடகங்கள் மூலம் வெளியிடப்பட்டது. படப்பிடிப்பு பல கட்டங்களாக நடந்தது. காஞ்சிபுரத்தின் புறநகரில் ஆசான் படமாக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சியும், பாண்டி பஜாரில் சிலம்பரசின் பகுதிகள் இடம்பெற்றன. பின்னர் செப்டம்பர் தொடக்கத்திலேயே கோவளத்தில் அமைக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான செட்டில் ஒரு சண்டை காட்சி படமாக்கப்பட்டது. செப்டம்பர் 20ஆம் தேதி படத்திற்கான தனது பகுதிகளை படப்பிடிப்பு ஆசான் முடிந்திருந்தது. முதன்மை புகைப்படம் செப்டம்பர் 24ஆம் தேதி முடிவடைந்ததாக அறிவிக்கப்பட்ட போதிலும் அக்டோபர் 26ஆம் தேதி நவம்பர் 4ஆம் தேதி படமாக தொடங்கிய அவர் இந்திய
முழுவதும் சிலம்பரசன் மற்றும் த்ரிஷா இடம்பெறும் ஒரு காதல் பாடல் படமாக்க ரத்தம் திட்டமிட்டார். பாடல் படப்பிடிப்பு முடிந்த பிறகு தயாரிப்பு முழுவதும் நிறைவடைந்தது. தயாரிப்புக்கு பிந்தைய பணி. படத்தின் காட்சி விளைவுகள் மேற்பார்வையை மோனோஸ் கையாண்டார். ஆசிர்வாத் அட்கர் வண்ண கலைஞராக பணியாற்றுகிறார். ஸ்ரீகர் பிரசாத் படத்தின் எடிட்டராக பணியாற்றுகிறார். கமலஹாசனும் சிலம்பரசன் ஜூலை 24 பிற்பகுதியில் தங்கள் பகுதிகளுக்கு டப்பிங் செய்து தொடங்கினர். செப்டம்பர் 24 முழு அளவிலான போஸ்டர் புரொடக்ஷன் பணிகள் தொடங்கின. இசை. இந்தியன் 1996 மற்றும் தெனாலி 2000 படங்களுக்கு பிறகு கமலஹாசனுடன் 3வது முறையாக இணைந்து ஏகனி இசையமைத்துள்ளார். மேலும் ரத்னத்துடன் 19வது முறையாக இணைந்து பணியாற்றுகிறார். இசை உரிமைகளை சரேகாமா 20 கோடிக்கு $2.4 மில்லியன் வாங்கியது. ஒரு பாடல் வரிகள் ஆசனால் எழுதப்பட்டவை. இது ஒரு மணி நேரத்துக்குள் எழுதப்பட்டு சில மணி நேரங்களில் தயாரிக்கப்பட்டது என்று அவர் வெளிப்படுத்தினார். தனி பாடலான சிங்குச்சா ஏப்ரல் 12 2025 வெளியிடப்பட்டது. இரண்டாவது தனி பாடலான சுகர் பேபி மே 21 2025 வெளியிடப்பட்டது. ஆடியோ வெளியீடு மே 14 2025 அன்று நேரு ஸ்டேடியத்தில் நடைபெற்று இருந்தது. ஆனால் பின்னர் 2025 இந்தியா பாகிஸ்தான் மோதல் காரணமாக மே 20 2025 ஒத்திவைக்கப்பட்டது. அதே நாளில் ஆல்பம் வெளியிடப்பட்டது. சந்தைப்படுத்துதல். படத்தின் டீசர் ட்ரெய்லர் கமலஹாசனின் பிறந்த நாளான நவம்பர் 7 2024 அன்று வெளியிடப்பட்டது. இது ஜூன் 25 வெளியிட்ட தேதியை வெளிப்படுத்தியது. விளம்பர நடவடிக்கைகள் ஏப்ரல் 12 2025 சென்னையில் உள்ள கலைவாணர் அரங்கத்தில் நடிகர்கள் மற்றும் குழுவினர் பங்கேற்ற பத்திரிகையாளர் சந்திப்புடன் தொடங்கியது. வெளியீட்டிற்கு முன்னதாக சிங்குச்சா என்ற முதல் தனிப்பாடலை குழு வெளியிட்டதுடன் விளம்பர திட்டங்களை வெளியிட்டது. மேலும் படத்துடன் தொடர்புடைய முக்கிய விநியோகஸ்தர்கள் மற்றும் கூட்டாளர்களை அறிவித்தது. ஆசான், சிலம்பரசன், த்ரிஷா, அபிராமி மற்றும் செல்வன் ஆகியோர் இடம்பெற்ற 2 எபிசோட் தொடரான த ஸ்டாக் ஏப்ரல் மாதம் இறுதியில் மற்றும் மே மாத தொடக்கத்திலே யூடியூப் மூலம் வெளியிடப்பட்டது. அங்கு நடிகர்கள் இந்த படத்தில் பணியாற்றுவது குறித்த நிகழ்வுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள். படத்தின் ட்ரெய்லர் மே 14 அன்று சென்னையில் நடந்த வெளியீட்டு நிகழ்வு வெளியிடப்பட்டது. நடிகர்கள் மற்றும் குழுவினர் தவிர ட்ரெய்லர் வெளியீட்டிற்கு சுமார் 400 சமூக ஊடக செல்வாக்குகள் மிக்கவர்களை குழு அமைத்து அளித்த ட்ரெய்லர் 7 மணி நேரத்திற்குள் 15 மில்லியனுக்கு அதிகமான பார்வைகளை பெற்றது. ஹிந்தி ட்ரெய்லர் மே 20 அன்று மும்பையின் ஃபிலிம் சிட்டி வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து மலையாளம் ட்ரெய்லர் மே 21 அன்று கொச்சியின் ஃப்ரோம் மாலில் வெளியிடப்பட்டது மற்றும் தெலுங்கு ட்ரெய்லர் மே 22 ஹைதராபாத்தில் உள்ள ஏ சினிமாவில் வெளியிடப்பட்டது. வெளியீட்டுக்கு முந்தைய நிகழ்வுகள் மே 26, 29 வரை புதுடில்லி, பெங்களூர், திருவனந்தபுரம் மற்றும் விசாகப்பட்டினத்தில் முறையே மே 31 ஜூன் 1 ஆகிய தேதிகளில், மலேசியா மற்றும் துபாயில் மே 31 மற்றும் ஜூன் 1 ஆகிய தேதிகளில் நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. நாடகம் சார்ந்த தக் லைஃப் திரைப்படம் ஜூன் 5 2025 அன்று நிலையான IMAX 4DX மற்றும் EPIQ படங்களில் திரையரங்குகளில் வெளியிடப்பட்டது. இதன் முதலில் 2024 கடைசி காலாண்டில் வெளியிட திட்டமிடப்பட்டது. ஆனால் தயாரிப்பு முடிக்க அதிக நேரம் ஒதுக்குவதற்காக தாமதமானது. உலகின் பிற பகுதிகளில் போலவே ஐக்கிய இராச்சியத்திலும் அதே நாளில் வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. இருப்பினும் வலுவான வன்முறை, காயம் விவரங்கள் மற்றும்
தற்கொலைக்காக பிரிட்டிஷ் திரைப்பட வகைப்பாடு வாரியத்தால் பிபிஎஃப்சி 28 மே 2025 அன்று 15 என வகைப்படுத்தப்பட்டது.